நெல்லை டவுனில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வேணுவன குமாரர் முருகன் கோவிலில் சுமார் 175 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வருகிற 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பந்தல்கால் நடும் விழா கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பேட்டியளித்தார். பேட்டியின் போது திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, கோவில் பணியாளர் ரவிச்சந்திரன், ஹரிபிள்ளை, பரமசிவம், ஸ்ரீதர் ஆகியோர் இருந்தனர்.
நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்தியம்பாள் திருக்கோவில். இத்திருக்கோயிலுக்கு பாத்திப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வேணுவன குமாரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பு இத்திருக்கோயில் பகுதியில மூங்கில் காடாக இருந்து வந்தது. அந்த இடத்துல தான் வேணுவனநாதர் என்று நெல்லையப்பருடைய முதல் பேரு வேணுவனநாதர் என்ற திருக்கோயில் பேரிட்டு, அதுக்கப்புறம் இந்த மூங்கில் காட்டில் ஐதியப்படி சூரியனை சம்ஹாரம் செய்வதற்காக தனி முருகனாக வேணுவன குமாரரை உருவாக்கப்பட்டு, இந்த கோயில் 1700 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயில் எப்படி உருவாகச்சோ அதே காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்குது. இது கோயிலுடைய நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து தெருவில் இருந்து இந்த கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்தணும் என்று நெல்லையப்பர் கோயிலில் போய் கேட்கும்போது 1982 அந்த நிர்வாகம் என்னிடம் இந்த சாவியை கொடுத்துள்ளது. இன்னைக்கு ஒரு 45 ஆண்டு காலமாக இத்திருக்கோயிலுடைய நிர்வாகத்தை பூஜை வைத்து கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளி பாலபிஷேகம் பண்ணி சிறந்த முறையில பூஜை பண்ணிட்டு வருகிறேன். அதே மாதிரி 82ல இந்த திருக்கோயிலுக்கு கரண்ட் கிடையாது. அன்னைக்கு ஒரு பக்கத்துல இருக்க ஆயில்புராட்டியம்மன் கோயில்ல இருந்து ஒரு லைட் எடுத்து அன்னைக்கு விளக்கு பூஜை ஆரம்பித்து இன்னைக்கு திரு வேணுவன குமாரருடைய முழு அருளால இன்னைக்கு நானும் கிட்டத்தட்ட இந்த ஆலயத்துல 45 வருஷம் பூஜை செஞ்சனால இன்னைக்கு ஒரு மாநகரத்துடைய தந்தையா என்னை ஏற்படுத்தியிருக்கு இந்த அருளும். அது மாதிரி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஒரு தொண்டனை யாரும் விட்டுறக்கூடாது என்ற நிலையிலே என்னை ஒரு தொண்டனை இன்னைக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் மேயராக என்னை தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்னை ஆக்கி வச்சிருக்கார்கள். அதே மாதிரி எப்போதும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஆலயங்களும் மகா கும்பாபிஷேகம் 2000 கோயிலுக்கு 3000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே மாதிரி இந்த ஆலயமே விட்டு போயிடக்கூடாது என்று இந்த ஆலயம் 175 வருஷம் ஆயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய எண்ணத்துல உருவாக்கப்பட்டு இந்த ஆலயம் 175 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆலயம் இன்னைக்கு அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னா, இந்த தனி முருகன் சூரனை சம்ஹாரம் செய்திருக்கக்கூடிய தனி வேணுவன குமாரர் இன்னைக்கு நான் இந்த அரச மரம் பக்கத்துல இருக்கேன்னா, இந்த அரச மரம் வச்சு 35 வருஷம் ஆச்சு. நான் வச்சதுதான் இந்த வேப்ப மரம். பின்னால இருக்க மூங்கில் ஒரு கண்ணு தான் வச்சேன். அந்த ஒரு கண்ணு வரல. முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க பக்கத்துல இருக்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் எப்படி உருவாக்கி இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு சுற்றில் இருக்க அனைத்து ஆலைகளையும் பார்த்தீங்கன்னா அதுவும் புதுப்பித்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு ஏற்படுத்தி நல்ல நிலையில் இந்த கோயில் 6ஆம் தேதி கணபதி ஹோமம், 7ஆம் தேதி 3 கால பூஜை, அதே மாதிரி யாகசாலை, அதே மாதிரி 8ஆம் தேதி அன்னைக்கு காலைல அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் 7 மணி 8 மணி 30 மணி அளவுக்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே பத்திரிகை மூலியமாக நம்ம நெல்லை மாவட்டம் தமிழ்நாடு அளவில் இந்த கோயிலை மேலெடுத்து சென்றிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகமும் பத்திரிகை துறை நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வரணும். அனைவருமே நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் சொல்லுங்கன்னா அதிசயங்கள் நிறைய என் கண் முன்னாலே நடந்திருக்குது. வாய் பேச முடியாத குழந்தை வாய் பேசி இருக்கார்கள். இந்த கோயிலுடைய ஆலயத்தில் விபதி எடுத்து ஒரு மனநல சரியில்லாதவர்கள் இந்த ஆலயத்துல திருநாள் எடுத்து பூசியதுக்கு அப்புறம் மனநிலை திருமணம் ஆகாதவருக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகி இருக்குது. சொந்த வீடு வாங்கியிருக்காங்க. அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. நானும் இந்த இடத்துல துண்டை விரித்து படுத்திருந்தேன். என்னையும் ஒரு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு கொண்டு உட்கார வச்சிருக்காரு வேணுவன குமாரர். தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய எண்ணம் ஆன்மீகம் அனைத்து பேருக்கும் நல்லா உதவி செஞ்சுட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆலயமும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த 2026ல இந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.